திருச்சிட்டம்பலம் அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்கள். Hari Om. My pranams to Acharyas of this ashramam. On this auspicious day, with blessings of Pujya Swami Dayananda Saraswati, we inaugurate our Saivanari Muham, third Saivanari Muham in this ashramam. With immense pleasure, I welcome Chief Acharya of Ashramam Swami Satkarananda Swami, Sirganananda Swami and other Acharyas and Swaminis. I welcome Mr. Gunanand Ji, GM of this ashramam and other staff. I welcome Dharmayadina Kattalai Vizarnai, Mouna Jnanasamrita Thambiran Swamigal also. He is coming. Of course, I welcome our beloved, respected Ayya Thiriseva Shanmugam Avarkal and other members of the camp who are going to run the camp. Swamiji. And other members of the camp who are going to run the camp successfully. It's a great opportunity given by our beloved Chief Acharya for us to run this Muham for the third time. River Ganga, where the great King Rajendra Cholan of Sola Empire has carried the Ganges water to Sola Empire in Tamil Nadu. Now we are here by Lord Shiva's grace. Once again, my pronouns to Chief Acharya Swami Satkarananda. I request Swamiji to light the lamp and release the book titled Gangai Karinilai Sivadarisanam. I request Swamiji to bless us for this camp. Thank you all. Trichitambala. I request Swamiji to release a portrait. I request Swamiji to release a booklet. Arara Mahadeva.
பூஜை கொடுத்துட்டே இருங்க. ஒன்று ஒன்று ஆனர் பண்ணிடுவாங்க. ஏசினும் சார்வீனும் தொண்டர் தருகிறார் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடு புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் எத்தலா இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோமாழ்வதற்கு யாதும் மையுறவு இல்லையே. இல்லையே. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேஷ்டி 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 வேஷ்டி. போற்றி. போற்றி. அவங்கள சொல்லணும். சரி. சிறார் திருவையாரா போற்றி. I request Swamiji to give his speech. If you want to go, all of you can go. ओम दयाकरं दयाकारं दान्तं धर्मप्रवर्तकं प्रणमामि दयानन्दं मदाचार्यवरं परम्. இந்த சிவநெறி திருமுகாமை துவக்கி வைப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன்.
இந்த முகாமானது நம்முடைய தமிழ் மறையான தேவாரம், திருவாசகம் போன்ற புனித நூல்களின் நடைமுறையை பலப்படுத்துகிறது. இம்மாதிரி முகாம்கள் இல்லை என்றால் இந்த பாரம்பரியமே விட்டு போய்விடும். ஆகையினால் இந்த ஆசிரமத்தில் வேதாந்த வகுப்புகள் மட்டுமே நடத்த வேண்டும் என்ற சங்கல்பம் இருந்த போதிலும் இந்த முகாமை நடத்துவதற்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. இது மூன்றாவது முறையாக நடக்கிறது. இந்த முகாம்களில் மேலும் மேலும் ஜனங்கள் சேர்ந்து கொண்டு இந்த முகாமை மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும். வருடா வருடம் இந்த முறை இந்த முகாமின் சிறப்பு தருமபுரம் ஆதீனம் கட்டளை தம்பிரான் வந்திருப்பது. அவர்களைப் போன்றவர்கள் இந்த முகாமிற்கு ஒரு சிறப்பை அளிக்கிறார்கள். இந்த சைவ திருமறையானது ஆதீனங்களால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆகையினால் அந்த முறையிலே அவர்கள் இங்கு இருப்பது மிகச்சிறந்த ஒரு மிகச்சிறந்த நிகழ்வு. இந்த முகாமானது மேற்கொண்டு நம்முடைய திருக்கோயில்களில் எங்கெங்கெல்லாம் ஓதுவார்கள் இருந்து பணிவிடை செய்தார்களோ அங்கெங்கெல்லாம் மீண்டும் இதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். சில இடங்களில் விட்டு போயிருக்கிறது, சில கோயில்களில் விட்டு போயிருக்கிறது. இதை மிகச்சிறந்த முறையில் நாம் மேற்கொண்டு பெரிதாக்கி எங்கெங்கெல்லாம் இந்த ஓதுவார்கள் இல்லையோ அங்கெல்லாம் ஓதுவார்களை நியமிக்க நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். பூஜ்ய ஸ்ரீ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இந்த முறையில் நிறைய செய்திருக்கிறார்கள். ஓதுவார் கூட்டங்களை நடத்தி ஓதுவார்களை சன்மானித்து நிறைய செய்திருக்கிறார்கள். சில கோயில்களில் இன்றும் சுவாமிஜியினுடைய ஸ்தாபனத்திலிருந்து அந்த ஓதுவார்களுக்கு மாதம் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் மிகப்பெரிய முறையில் விரிவாக வேண்டும். அதற்கு ஆதீனங்களெல்லாம் சேர்ந்து இதை மேற்கொண்டு நடத்தி செல்ல வேண்டும். இந்த கோயில்களெல்லாம் சிவன் திருக்கோயில்களெல்லாம் ஆதீனங்களின் ஆதிக்கத்தில் இருக்கிறது. அவர்கள் அதை
அதை மேனேஜ் செய்து வருகிறார்கள், நிர்வாகம் செய்து வருகிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு இது சுலபமாக செய்ய முடியும். அவர்கள் அதிலே ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் சுலபமாக செய்யலாம். அதை நான் இந்த சமயத்தில் வேண்டுகோளாக விடுவிக்கிறேன். இந்த திருமுகாம், சிவநெறி திருமுகாம் மிகவும் நன்றாக நடந்து அதனுடைய பயன் உங்களுக்கு எல்லாம் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். I request Katlayo Sarne Thambiran Swami to give சிறப்புரை. சிறப்பு விருந்தாளர். தொண்டரஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வெறி கெண்டை பாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. இல்லாமல்ல சொக்கநாத பெருமானுடைய திருவடி மலர்களை போற்றி வணங்குகின்றேன். தர்மியாதீனம் ஸ்ரீ குருமகாசன்யாத்துடைய பொன்னார் திருவடி கமலங்களை திக்கு நோக்கி மனமொழிமைகளால் போற்றி வணங்கி இந்த முகாமை துவக்கி வைத்த சுவாமிஜி அவர்களுக்கும் மெய்யன்பர்களே, மிக அருமையாக இங்கே சுவாமிஜி அரிய செய்திகளெல்லாம் மிக அருமையாக குறிப்பிட்டு இருக்கின்றார்கள். வேதம் ஆகமம் வகுப்புகள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேதத்தினுடைய வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது சைவ சித்தாந்த வகுப்பாயிற்றே. இந்த வகுப்பு இப்பொழுது சந்தர்ப்பம் மிக அருமையாக வாய்த்திருக்கின்றது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். நமது சைவ சமயத்தினுடைய அடிப்படையே வேதம், ஆகமம், புராணம், இதிகாசம், திருமுறை, சித்தாந்த சாஸ்திரங்கள் என்று தான் நம்மளுடைய அடிப்படை கூறுகள். வேதத்திற்கு புறம்பான சமயம் நமது அல்ல. அதனால தான் நமது சைவ சமயத்தை வைதிக சமயம் என்று சொல்வார்கள். தாய்மான அடிகள் இராஜாங்கத்தில் அமைந்த வைதிக சமயம் என்று சைவ சமயத்தை குறிப்பிடுவார்கள். சைவம் என்பது மதம் அல்ல. மதம் வேறு, சமயம் வேறு. சமயம் என்பது மனதை பக்குவப்படுத்துவது. இந்த பெண்கள்லாம் அந்த திருமணத்துக்கு தயாரான நிலையில் இருக்கும் பொழுது சமைந்தாள் என்ற ஒரு சொல்லாட்சியை சொல்லுவார்கள். சமைந்து விட்டாள், சமைந்தாள் என்றதை சொல்லுவார்கள். இந்த இலக்கணத்தில் நெல் இருக்குது. நெல் என்ன பண்ணுறோம்? நேர நெல்லை குத்துறோம், அப்புறம் அரிசி ஆகுது, அங்கே சமைக்கிறோம். அதுதான் சமயம். இது எது சமைக்கப்பட்டதுன்னா என்ன? நெல் அப்படியே நம்மளால் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அப்போ நெல்லை என்ன பண்ணுறோம்? அது சில நடைமுறை செய்து அதற்கு சாப்பிடுவதற்கு ஏற்றவாறு பக்குவப்படுத்துவது தான், அதுக்கு பேர் தான் சமைப்பது. அப்படி சமைத்தால்தான் இங்கே சாப்பிட முடியுமே ஒழிய நெல்லை அப்படியே போய் யாராலையும் சாப்பிடலாம் முடியாது. அதனால் இப்போ இந்த உடல் உயிர் இருக்குது. இந்த படிப்பானது உயிருக்குள்ள படிப்பு. இது உயிர். அந்த மனம் சம்பந்தப்பட்டது. மனதை பக்குவப்படுத்துவது தான் சமயம். அதனால் இராஜாங்கத்தில் அமைந்த வைதிக சமயம்தான். சைவ சமயத்தின் மேற்சமயம் வேறில்லை என்றெல்லாம் மிக அருமையாக குறிப்பிட்டு அருள்வார்கள். அதை பற்றியெல்லாம் மிக அருமையாக சொன்னார்கள். நமது சமயம் சைவ சமயமானது வேதத்தின் அடிப்படையாக கொண்டதான். வேதத்தை ஏற்றுக்கொண்டால்தான் இங்கே சைவமே நிற்கும். வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அங்கே சைவமானது நிற்க முடியாது. அதனால தான் மகாசன்யாத்தில் அடிக்கடி சொல்வார்கள், வேத ஆகமம், புராணம், இதிகாசம். இந்த ஆகம கருத்துக்கள், வேதத்தினுடைய கருத்துக்கள்லாம் எங்கே இருக்குது? திருமுறைகளில் பொதிந்து கிடக்கு. அதனுடைய சாரம்தான் தேவாரம், வேதசாரம் என்ற நூலே செந்தில்நாதையர், காசிவாசி செந்தில்நாதையர் மிக அருமையாக எழுதியிருக்கின்றார்கள். அப்படி வேதத்தினுடைய சாரம், ஆகமத்தினுடைய சாரம், புராணங்களுடைய சாரம். புராணம் திருமுறை எடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் என்று சொன்னால், நம்ம மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதிகம் முழுமையுமே ஒவ்வொரு பாட்டும் புராண செய்தி தான் சொல்லுது. என்ன குறுக்கை வீரட்டம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பாட்டுமே ஒவ்வொரு புராண செய்திகளையும் சொல்வதாக அமைந்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு
அப்போ இதிகாசம்னு சொல்கிறோம். நம்ம வைத்திய சுவங்கள் தேவாரத்தை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இதிகாச கருத்துக்கள் புதைந்து கிடக்கு. இது எண்ணற்ற தலங்கள் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்காக. அதனால் இப்படி சித்தாந்த சாஸ்திரங்கள் சொல்லணுமா, சித்தாந்த பற்றியான குறிப்புகள் மிக அருமையாக இங்கே பொதிந்து கிடைக்கு திருமுறைகள். அப்படி நம்ம சைவ சமயத்தினுடைய அடிப்படை அந்த சட்டங்கள் என்று சொன்னால் கான்ஸ்டியூஷன் எப்படி அரசியலமைப்புன்னு சொல்கிறோமோ அதே போல் சைவ சமயத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் கொள்கைகள் தான் இவை என்று மகாசனத்தில் மிக அருமையாக அறுதிட்டு கூறியிருக்கின்றார்கள். அடுத்தது ஓதுவாமூர்த்திகள் பற்றி மிக அருமையாக சுவாமிஜி குறிப்பிட்டார்கள். நமது ஆதீனம் சைவ ஆதீனங்கள் என்று சொன்னால் தமிழ் இல்லை என்றே சொல்லலாம். ஒரு அரசர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மடங்கள் மிக அருமையாக செய்திருக்கின்றது. அந்த காலத்திலேயே எண்ணற்ற அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே தங்கப்பதக்கம்னா நம்ம மடத்தில் மட்டும் 1 பவுன் கொடுக்குறோம். பவுனுடைய விலை எவ்வளோ ஏறினாலும் சரி, 1 பவுன் என்ன அந்த விருது சும்மா ஒரு இது மட்டும் ஒரு ஷீல்டு மட்டும் இல்லாமல் விருது, அது இல்லாமல் பணமுடிப்பு தனி, சாதரா தனி, எல்லாமே ஒரு தக்க அறிஞர்களுக்கு தேடி எடுத்து அறிஞர் பெருமக்களுக்கு கொடுக்கின்றார்கள். பல்துறை வித்தகர் யாராக இருந்தாலும் சரி ஆவணி மூலத்தில் விருதை வழங்கி கௌரவம் செய்கின்றார்கள். அதே போல் ஓதுவாமூர்த்திகளுக்கு 2 விருதுகள் வருடம் இங்கே திருவாமூர் சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்தில் அப்பர் சுவாமியினுடைய நினைவாக 1 பவுன் தங்க காசோடு பொன்னாடை பொன்முடிப்போடு அங்கே ஓதுவாமூர்த்திகளை கௌரவம் செய்து வருகின்றார்கள். திருமுறை கலாநிதி பட்டம் அளித்து, அதே போல் இங்கே சீர்காழியில் அப்பர் இந்த ஞானசம்பந்த பிள்ளையார் அவதாரம் செய்த சீர்காழி என்பதிலே அங்கே திருவாதிரை நாளிலே திருமுலைப்பால் விழா அன்று ஓதுவாமூர்த்திகளுக்கு திருமுறை கலாநிதி 1 பவுன் காசு எல்லாம் மிக அருமையாக வழங்கி வருகின்றார்கள். அதோடு அல்ல, வேதம் ஆகமம் இப்படி பல்துறை வித்தகர்கள் இல்லாதக்கும் சிவாச்சாரியர் ஆகமத்துக்கு சிவாச்சாரியர்களுக்கு வேதத்தில் ருக்வேதம் தனியாக, யஜுர்வேதம் தனியாக, சாமவேதம் தனியாக, அதர்வேதம் தனியாக அந்த வல்லுநர்களை அழைத்து அவர்களை சிறப்பு செய்து 1 பவுன்லேருந்து அந்த பொன்முடிப்புலேருந்து எல்லாம் வழங்கி வருகின்றது. அதே போல் ஆகமத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை வைத்து நடத்தக்கூடிய அன்பர்கள் அந்த சிவாச்சாரியார்கள் அது பல்துறை வித்தகர்களுக்கும் அங்கே சிவாகம கலாநிதி விருதானது வழங்கி வருகின்றது. அதே போல் நாதோஸ்வர வித்வான்கள், தவில் வித்வான்கள், ஏன்னா இந்த கலையெல்லாம் அறுதிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்று தேய்ந்து இருதல் என்ற அடிப்படையில் இல்லாமல் இது மேலும் செழிக்க வேண்டும் அடிப்படையில் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் இந்த மிக அருமையாக ஆதீனங்கள் செய்து வருகின்றது என்று பார்க்கின்றோம். அதே போல் நம்ம தேவார பாடசாலை பற்றி சுவாமிஜி குறிப்பிட்டார்கள். தேவாரம் இன்னும் பெருக வேண்டும் என்றெல்லாம் மடம் நினைத்தால் செய்யலாம் என்றெல்லாம் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாலேயே பாடசாலை தொடங்கினது நம்ம தருமபுரம் ஆதீனம் மட்டும்தான். 1941 முதல்ல வேத சிவாகம பாடசாலை தொடங்கினாங்க. இன்றைக்கும் வேத சிவாகம பாடசாலை இங்கே மிக அருமையாக செம்மையாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதே போல் 2வது பாடசாலை இங்கே திருமுறைக்கு தேவார பாடசாலை ஆரம்பித்தாங்க. அதுவும் 5 வருஷம் இன்றைக்கும் சிறப்பாக எண்ணற்ற ஓதுவாமூர்த்திகளை நமக்கு தமிழ்நாடு முழுமையும் இல்லை, வெளிநாட்டுகள் எல்லாமே இருக்காங்க. நம்மகிட்ட படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கி பல்துறை சிவாச்சாரியர்களாகவும் எல்லா கோயிலையும் பூஜை பண்ணுறவங்களாகவும் இருக்காங்க. நம்மகிட்ட படித்த பெரியவர் இருந்தார், சிவபுரம் சுவாமிநாத சிவாச்சாரியார், அவர் பெரியவர் இருந்தார், அவர் இப்போ காலமாயிட்டார். அவருடைய மாணவர்கிட்ட படித்தவர்களாக தான் இன்றைக்கி இருப்பாங்க எங்கேயுமே. என்ன எல்லாம் அப்படி வித்து போட்டது அங்கே. அதே போல் தேவார பாழைன்னு சொன்னால் வேலாயுத ஓதுவாமூர்த்திகள் தான் நமக்கு தருமபுரத்தில் நல்ல எண்ணற்ற மாணவர் உருவாக்கினார். என்ன வேலாயுத ஓதுவாட்ட படித்தவங்ககிட்ட தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பாடசாலை எல்லா இடத்துலையும் செழித்து வளர்ந்துருக்குன்னு சொன்னால் அதுதான் காரணம். அதே போல் இன்றைக்கும் நல்ல ஓதுவாமூர்த்திகள் பல ஓதுவாமூர்த்திகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மகாசன்யாத்தில் எல்லா திருக்கோயிலுக்கும் சுவாமிஜி சொன்ன மாதிரி ஓதுவார்கள் நியமிக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷம் போச்சுன்னா நம்மகிட்ட ஓதுவாரெலாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுவாங்க. எல்லாம் முடிக்கிற தருவாயில் இருக்காங்க, எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. எல்லா கோயிலுக்கும் ஓதுவார்கள் நியமிக்கணுங்கிறதுல அதில் ரொம்ப இதாக இருக்காங்க. அது ஒன்று. அதே போல் சித்தாந்த சாத்திரங்கள் முதல்ல அந்த சன்னியான காலத்தில் அனைத்துல சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம்னு சொல்லி ஆரம்பித்து அது கொஞ்சம்
நடுப்புற கொஞ்சம் தொய்வு விழுந்தாலும் பழையபடியும் அந்த ஆராய்ச்சி மூலமாக அங்கங்கே சைவசித்தாந்த வகுப்புகள், அங்கே திருமுறை வகுப்புகள் எல்லா இடத்துலையும் மிக அருமையாக செம்மையாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. அதெல்லாம் பெரிய சாதனை தான். அதே போல் அங்கே திருமுறைகள் வெளியீடு அந்த பதிப்பு பணின்னு பார்த்தா, இந்த முதல்ல பதிப்பு பணியெல்லாம் பார்த்தா அந்த காலத்தில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஜெர்மனிலேருந்து மிஷினை இறக்குமதி பண்ணி பெரிய மிஷின் தருமபுரத்தில் வச்சு ஞானசம்பந்தம் பதிப்பகம் மூலமாக 32 பக்கம் ஒரே நேரத்தில் ஓட்ட முடியும். 1:8 சைஸில் 32 பக்கம் ஓட்டக்கூடிய பெரிய மிஷின் ஜெர்மனிலேருந்து இறக்குமதி பண்ணி, அந்த காலத்தில் எந்த வசதியும் இல்லாத காலத்திலேயே மாணவர்களுக்கு புக்கெல்லாம் போட்டு அங்கங்கே வெளியிட்டதெல்லாம் தருமபுர ஆதீனம். அந்த சன்னியானத்தில் தான் 41 பார்த்தா 24வது குருமூர்த்திகள் மிக செம்மையாக அங்கே திட்டமிட்டு மிக செம்மையாக நடத்தினார்கள். அந்த காலத்திலேயே சைவசித்தாந்த மாநாடு நடத்தினார்கள். மாநாடுனா மாநாட்டுக்கு இந்த மாதிரி முகாமுக்கு வர்றீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சுருக்காங்க. எந்த வசதி இல்லாத காலத்தில் பல் தைக்கிறதுக்கு வேப்பங்குச்சி ஒரு உதாரணத்துக்கு, அப்போ அந்த காலத்தில் வேப்பங்குச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்பாங்க. யாராவது ஷேவ் பண்ணணும்னு சொன்னால் அந்த இடத்துல 2 பேர், இங்கே 2 பேர், அங்கே 2 பேர் நிற்பாங்க. வேணுங்கிற என்ன சோப்பு வேணுமா எல்லாம் வச்சுட்டு அங்கங்கே சீயக்காய் எண்ணெய் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் அங்கே வந்தால் மட்டும் போதும். மீதி எல்லாமே அந்த முகாமை மிக செம்மையாக நடத்திய பெருமை 24வது சன்னியானம். எப்படி ஒரு மாநாடுனா நடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் அந்த காலத்திலேயே, நீங்கள் இப்போ எல்லா வசதியும் இருக்குது, அப்போ எந்த வசதி இல்லாத காலத்தில் அந்த சன்னியானம் செய்திருக்கின்றார்கள். அதை ஒற்றி தான் 25வது குருமூர்த்திகள் மிக செம்மையாக இவற்றையெல்லாம் கொண்டு சென்றார்கள். அது பின்னே 26வது குருமூர்த்தி அந்த காலத்தில் நூல் அந்த 12 திருமுறைக்கும் உரையோடு வெளியிடக்கூடாதா என்றெல்லாம் கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது. உரை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ உரையோடு இருந்தால் எல்லாருக்கும் சொல்லி 25வது மகாசனத்தை கேட்டுக்கொள். அதன்படி அவர்கள் ஒரு குறிப்பிட்டவரை அந்த 10 வரைக்கும் அவர்கள் வெளியிட்டார்கள். அப்புறம் 26வது குருமூர்த்திகள் 12 திருமுறையும் ஒரு சேர உரையோட செம்பதிப்பாக தில்லையம்பலத்திலே செய்து அங்கு உரை வெளியீட்டு விழா வைத்து மிக அருமையாக திருமுறைகளை யானை மீது ஏற்றி அந்த விசேஷ வழிபாடெல்லாம் நடராஜ பெருமானை செய்து அந்த வழிபாடெல்லாம் நிகழ்த்தினார்கள். அப்படி அந்த வெளியீடு விழா மிக செம்மையாக நடந்தது. அந்த பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலம் என்ற அடிப்படையில் அந்த வெப்சைட் மூலமாக நம்ம எல்லாரும் படிக்கும்படியாக 26வது குருமூர்த்திகள் மிக செம்மையாக அந்த 17,000 பக்கத்தில் உரைகளை நான் வீட்டிலிருந்தே படிக்கிற மாதிரியே சன்னியானத்தில் வெப்சைட்டில் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கிற 27வது குருமூர்த்திகள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக செல்லிலேயே பார்க்கும்படியாக அந்த செயலி மூலமாக திருமுறைகளை நீங்கள் இல்லத்திலிருந்து படித்து கொள்ளலாம். எங்கேயாவது தல யாத்திரை போனால் உங்கள்கிட்ட ஃபோன் இருந்தால் போதும், ஃபோன்லேயே நீங்கள் அந்த பதிகத்தெல்லாம் படிக்கும்படியாக மிக செம்மையாக செய்திருக்கின்றார்கள். இப்படிலாம் ஒரு சுவாமிஜி சொன்னதிலிருந்து 1-2 செய்திகளை மிக அருமையாக பேசக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட்டது என்றெல்லாம் சொல்லி, இந்த முகாம் பற்றி நேற்று அருமையாக சொன்னார்கள். இந்த முகாம்னு இந்த யானைகள் முகாம், அந்த யானைகள் முகாம்னா அப்போ நீங்களாம் யானையான்னு கேட்டால் யானை தான். யார் இல்லைன்னா நீங்கள் யானை இல்லை, உங்கள்கிட்ட உள்ள குணம் இருக்குல்ல, அந்த குணம் யானை தானே. தொண்டர் 5 களிரும் அடக்கி 5 யானை இருக்கா, அந்த 5 யானையை எப்படி அடக்க முடியும்? யானையை போய் அடக்க முடியுமா? அடக்க முடியும். எப்படி முடியும்? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். அப்போ அங்குசம் தேவைப்படுது. என்ன அப்படி இந்த அங்குசம் தான் என்ன பண்ணோம், பெரிய யானையை அடக்கலாம். இந்த கானகம் இலங்கு புலி பசுவோடு குழாவும் நின் கண் காண. அந்த கண் யாருடைய கண்? குருநாதருடைய கண். அந்த கடைக்கண் என்னென்ன செய்யும்? கானகம் இலங்கு புலி, புலி என்ன பண்ணும்? பசுவோடு குழாவுது. எங்கே? அதுக்கு சந்நிதி விசேஷன்னு பேர். சந்நிதி மாத்திரத்தில் எல்லாம் நடக்கும்.
அது அதிசயம் அற்புதங்கள்லாம் என்ன நடக்கும்? எங்கே நடக்கும்? சந்நிதியில் நடக்கும். பசுவோடு குழாவும் நின் கண் காண மதையானை நீ கை காட்டவும் கையால் நெகிடிக்கன பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. அந்த குருநாதர் கை காட்டினா யானை என்ன ஆகும்? அப்படியே இந்த நாய்க்குட்டி மாதிரி பூனைக்குட்டி மாதிரி என்ன ஆகும்? அப்படியே அமைதியாக வந்து நிற்கும். அப்போ இதெல்லாம் சாத்தியமா? அப்படி யானையை அடக்க முடியுமா? அடக்கலாம். அந்த அடக்குவதற்கு ஒரு பயிற்சி தான் இது. ஆரம்ப நிலை. இது முகாம் வந்து சைவ நெறி. நெறியில் முதல் நெறி என்ன? சரியை நெறி தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்போ அடக்கிறதுக்குள்ள பயிற்சியை தான் இப்போருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் யானையை பிடிச்சிருக்காங்க. யானையை பிடிச்சி 3 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி தான் யானையை கொண்டு வர முடியுமே ஒழிய ஒரே நேரத்தில் அந்த காட்டில் யானை தெரியுது உடனே பிடிச்சி உட்காந்து கோயிலில் இருக்கிற மாதிரி வர முடியுமா? அதெல்லாம் முடியாது. உங்களை வச்சு கட்டுப்பாடு போட்டு எப்படி அந்த ட்ரோலில் அடைக்கிறாங்க யானையை, அந்த ஒரு தேக்கு மரத்தால் ஆகிய அந்த இதில் வச்சு யானையை அடைச்சிடுவாங்க. யானை எப்படி இந்த நிமித்து அதெல்லாம் இந்த கல்லை நமுத்தெல்லாம் முடியாது. அந்த கட்டையை தூக்கிட்டு வந்து யானை தூக்கிட்டு வரும். யாரையும் மனுஷன் தூக்க முடியாது. அந்த கட்டையை தூக்கி போட்டு எல்லா பக்கத்தையும் கட்டையே தான் இருக்கும். அந்த உணவு என்ன பண்ணுவாங்க? அந்த இது இடைவெளி வழியாக தான் கொடுப்பாங்க. கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் திருத்த முடியுமே ஒழிய அப்போ உங்களெல்லாம் முகாமில் கொண்டாந்து இது கட்டுப்பாடுகள்லாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் சொன்னாங்க. அதனால் கொண்டாந்து கட்டுப்பாடெல்லாம் விதித்து அப்போ தான் நீங்கள் பக்குவப்படுத்த முடியும். அந்த அரிசியை நீங்கள் நெல் சொன்னல, நெல்லை உடனே நீங்கள் போய் சாப்பிட முடியுமா? நெல்லை போட்டு என்ன பண்ணணும்? அந்த காலத்தில் உலக்கன்னு ஒன்று இருந்தது வீட்டிலலாம், உரல்னு ஒன்று இருந்தது. அந்த மர உரல் இருக்கும், 2-3 உரல் இருக்கும். மரத்தில் இருக்கும், இரும்பில் இருக்கும், இப்படிலாம் 2-3 இதாக இருக்கும். கருங்கல்லில் இருக்கும், மரத்துலேயும் இருக்கும், கருங்கல்லையும் இருக்கும். இப்படி 2-3 உரல் வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கும் ஒன்று பயன்படும். இது மர உலக்கையில் தான் போடுவாங்க. இந்த இதில் போட்டிங்கன்னா, கருங்கல் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது நெல் ஒன்றுமே இருக்காது, மாவாக போடும். நீங்கள் அப்புறம் உப்புமா தான் கிண்ட முடியும். அதனால் இதில் தான் போட்டு இடிப்பாங்க. மர உலக்கை மரல் உரல். இப்போ அஷ்டபந்தன மருந்து சத்துறாங்க, மர உலக்கை தான் வச்சுருப்பாங்க. மர உரல் தான் இருக்கும். மர உரல் மர உலக்கை இதில் தான் இடிப்பாங்க. அப்படி போட்டு இடித்தாதான் சரியாகும், பக்குவமாகும். அதே போல் தான் இங்கே கொஞ்சம் கட்டுப்பாடு தான் நமக்கு. இந்த ஆடை கட்டுப்பாடுலாம் எல்லாம் சொன்னாங்க. நீங்கள் கட்டுப்பாடு இல்லைன்னா எப்படி வரும்? அதனால தான் இந்த அப்பர் சுவாமிகள் பல இடங்களில் சொல்லியிருக்காரு, கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. எதுக்கு கட்டுப்பாடு? இந்த நம்ம என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் இது பண்ணலான்னு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இப்படி தான் இருக்கணும். அதுதான் கட்டுப்பாடு. காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. அப்போ வழிபாடுன்னா என்ன? இப்போ காலை கடன் சொல்கிறோம். காலை கடன்னா என்ன? அந்த கடன் என்பது கர்மம் தான். கடன் தான் கடமை. அப்போ காலையும் மாலையும் போய் பணிதல் கருமமே. அந்த கருமம்னா இப்போ காலை கடன் என்று சொன்னால் சிவபூஜை செய்வது தான் காலை கடன். ஏன்னா இது யாரும் காலை கடனை இன்றைக்கி அர்த்தத்தையே மாற்றிட்டாங்க. அதனால் காலை கடன் என்பது நித்திய அனுஷ்டானங்கள், சிவபூஜை புரிவது தான் காலை கடன், நம்மளுடைய கடமை. கடன் என்பது கடமை. அதனால தான் ஆசையராய் பாசமிடாய் ஆன சிவபூஜை பண்ணாய் நேசமுடன் 5 எழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமறைகள் ஓதாய் மனமே உனக்கென்ன வாய். அப்போ அந்த பாட்டில் என்ன சொல்லுது? சினத்தை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? ஆசை அடக்கணும். ஆசையை அடக்கணும்னா என்ன பண்ணணும்? அனுஷ்டானம் பண்ணணும். அனுஷ்டானம் பண்ணால் என்ன பண்ணணும்? தீட்சை புரியணும். அனுஷ்டானம் பண்ணால் தான் சிவபூஜை பண்ண முடியும். இப்படி அது ஒன்றுக்கும் ஒரு இயல்பாக அந்த கீழேந்து அந்த பாட்டில் மிக அருமையாக வைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை சிவபோகசாரத்தில் நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த யாருக்கு உபதேசம் பண்ணணும்னு சொன்னால் எப்படி இருக்கவங்களுக்கு உபதேசம் பண்ணணும்? அன்பு மிக உண்டாய். வெறும் அன்பு மட்டும் உண்டா போதுமா? வேகம் இருக்கணும். அன்பு மிக உண்டாய், அதில் வேகம் உண்டாய்,
துன்பவினை துடைப்பதுண்டாய் இன்பம் தரும் பூரணத்துக்கே, அது ஏகாரம், இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் உண்டாய். அப்படி இருக்கவங்களுக்கு தான் நீங்கள் தாகம்னா எப்படி இருக்கணும்னா, நல்லா நீங்கள் காலம்பரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா எவ்வளோ குடிக்க முடியும்? ஆனால் 100 மில்லி 200 மில்லி தான் குடிக்க முடியும். நல்ல சகாரா பாலைவனம் அந்த மாதிரி இடத்துல போய் அங்கே போய் தண்ணி ஒரு இடத்துல கீழே மண்ணில் இருக்குன்னு வச்சுங்க, அங்கே போய் டம்ளராக தேடிட்டு இருப்பாங்க. அங்கே கீழையும் சுடுது மேலேயும் சுடுது, கால் கொதிக்குது, என்ன நாக்கெல்லாம் வறண்டு போய் அந்த மாதிரி நேரத்தில் போய் யாராவது டம்ளர் தேடிட்டு இருப்பாங்க, கையால் முண்டாது குடிச்சிட மாட்டாங்க. அப்போ தண்ணி இங்கே 1/4 டம்ளர் கொஞ்சம் குடித்தோம்னா அங்கே ஒரு 10 டம்ளர் கூட குடிக்கலாம். அதனால் இன்பம் தரும் பூரணம், அந்த பூரணம்ங்கிறது முழுமை, அது சுவாமி. இன்பம் தரும் பூரணத்துக்கே தாகம் இருக்கணும். அப்படி இருக்கவங்களுக்கு உபதேசம் பண்ணால் தான் என்னாகும், அந்த உபதேசமானது நிற்கும். அதனால் இப்படிலாம் குருஞான சம்பந்தருடைய சோபோசார பாடலில் பல செய்திகளை மிக அருமையாக அற்புதமாக இங்கே அருளி செய்திருக்கின்றார்கள். சிவபோகசாரம் மிக அருமையான நூல். அந்த 8 நூல்களை அருள் செய்திருக்கின்றார்கள். அதில் சிவபோகசாரம் தான் அந்த சிவபோகத்தினுடைய சாரம். சாரம்ங்கிறது ஜூஸ். அந்த போகம் என்பது என்ன? இன்ப துன்ப நுகர்வு. என்ன இன்பம் மட்டும் போதுமா? இன்பம்னு சொன்னாலே அதில் துன்பமும் உள்ளடக்கி இருக்குது. அதனால் இந்த ஞான நூல் தானே கற்றல் கேட்டல். அதனால தான் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று அருளி செய்திருக்கின்றார் ஞானசம்பந்த பிள்ளையார். கற்றல் கேட்டல்னு சொன்னாலே அதில் மற்ற 3 உள்ளடக்கம். அதில் மற்ற 3 என்ன? கற்றல் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். நிட்டை கூடல் என்பது அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பது தான் இந்த உறுதி. அதனால தான் கற்க. எதை கற்கணும்? எப்படி கற்கணும்? கசடு அற குற்றமில்லாது கற்க வேண்டும். அப்போ குற்றமில்லாத எதை படிக்கணும்? கற்க வேண்டிய நூல்களை படிக்கணும். கற்க வேண்டிய நூல் எது? ஞான நூல் தானே கற்றல், ஞான நூல் தானே கேட்டல். கற்ற பின் அதற்கு தக நிற்க. படித்து முடித்தோடனே அப்படி தூக்கி போட்டு மறந்துட்டு போகிறதில்ல. 2 காது எது கொடுத்துருக்கான், ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில், அப்படிலாம் இல்லை. அதனால் கற்ற பின் அந்த கொள்கையில் உறுதியாக நிற்றல். குருஞான சம்பந்த பெருந்தகை கமல ஞானப்பராசரிடம் அருள் உபதேசம்லாம் பெற்றார். அந்த வரலாறுலாம் தெரிந்திருக்கும். அவர் நிற்கங்கிறதுக்கு என்னன்னா ஒரே ஒரு உதாரணம் தான். நிற்கன்னா எப்படி நிற்கணும்னு சொன்னால், கை விளக்கு ஏந்தி சொல்ல. அப்போ அந்த காலத்தில் மின் விளக்கு கிடையாது. அதனால் கை விளக்கு ஏந்தி சொல்லக்கூடிய பணியாளன் இறைவனுடைய திருவுருளால் வரல. அவன் எங்கேயோ போய் படுத்துட்டானோ வரல. அப்போ குருஞான சம்பந்தர் ஞானப்பராசர் கையேந்தி இல்லத்துக்கு போகிறார். அந்த இல்லத்துக்கு போகும்போது என்னென்னா, அந்த விளக்கு பின்பக்கம் சுடர் இருக்கும். பின்பக்கம் வர்றவங்களுக்கு வெளிச்சம் அடிக்கும். இவர் முன்னாடி போயிட்டே இருக்கார். அந்த இல்லத்துக்குள்ளே நுழையும் போது நிற்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். நம்மனா நிற்கன்னா என்ன பண்ணுவோம்? மரம் மாதிரி நிற்போம். அந்த இடத்துல நிற்கன்னா அதற்கு தக்க நிற்க. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் நிற்கணும், மென்டலாகவும் நிற்கணும். எப்படி? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நடராஜ பெருமான தரிசனம் பண்ணும்போது எப்படி தரிசனம் பண்ணார்? 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அங்கே ஒன்று தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் சைலண்ட்டு. அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக. அந்த கரணம் 4, அதில் சிந்தை மட்டும்தான் வேலை செய்யுது. குணம் ஒரு 3 சாத்விகம் மட்டும்தான் இருக்குது, மீதியெல்லாம் இல்லை. இப்படிலாம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்தார் என்று பார்க்கிறோம். என்ன? அந்த ஆனந்த இல்லையில் தனிப்பெருங்கூத்தின் வந்த பேரின்பு வெள்ளத்துள் தெளித்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். அப்படி நடராஜ பெருமானை மிக அருமையாக அந்த ஒன்றியிருந்து நினைமின்கள். அப்படி தான் இந்த இடத்துல நிற்கன்னா இவர் என்ன பண்ணார்? உபதேச மெய்ப்பொருள் நிற்கிறார். அதனால தான் மழை பெய்தாலும்
காற்று மிக அதிகமாக வீசினாலும் எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நிற்க முடிந்தது. அப்பொழுது தான் அந்த பார்த்துட்டு இந்த குருநாதர் இருக்கக்கூடிய பரிபக்குவம் அடைந்து விட்டாய் என்று சொல்லி வில்வாரணி க்ஷேத்திரத்தில் வந்து ஓடி வரும் காரணருக்கு உண்மை என்று உபதேசத்திற்கிணங்க இங்கே தருமபுரத்தில் வந்து வில்வாரணி க்ஷேத்திரத்தில் அகத்தியர் பூஜை பண்ண தலத்தில் காவிரியுடைய தென்கரையில் மடம் வைத்து பரிபாலனம் செய்தார். அந்த 8 நூல் குருஞான சம்பந்தர் அட்டகம் என்று போற்றக்கூடிய அந்த 8 நூலில் சிவபோகசாரை பற்றி தான் மிக அருமையாக இந்த முகாமில் மிக அருமையாக விரிவுரை நிகழ்த்த இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லி, இன்னும் எண்ணற்ற செய்திகளெல்லாம் இருந்தாலும் இந்த வர காலத்திலே நாங்கள்லாம் பார்வையாளரை வந்து கேட்க இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த விழாவை மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் டாக்டர் அவர்கள். அதனால் 3 ஆண்டுகள் தொடர்ந்து மிக செம்மையாக இங்கே நிகழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவில் அங்கே சென்னையிலேயோ எங்கள் தமிழ்நாட்டிலையும் நடத்தியிருக்கலாம். இருந்தாலும் அந்த புனிதமான இடத்துல, புனிதமான ஒரு மட ஆலயத்தில் காவிரியினுடைய தென்கரையில் இருந்து இந்த வழிபாடை நிகழ்த்தியிருக்கலாம், முகாமை நிகழ்த்தியிருக்கலாம். இருந்தாலும் அந்த புண்ணிய நதியாக இருக்கக்கூடிய அந்த கங்கை கரையில் இந்த முகாமை அமைத்திருக்கின்றார்கள். இந்த முகாமினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நீங்கள்லாம் வந்ததான் சிறப்பு. ஒரு வெற்றி எதில் இருக்குன்னு சொன்னால், வெற்றி எதில் இருக்கின்றது? நீங்கள்லாம் வரலைன்னா என்ன ஆயிருக்கும்? அதனால் நீங்கள் இல்லாமல் இந்த முகாம் இல்லை. அதனால் இந்த முகாமை முழுமையாக நீங்கள்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்காக தான் இந்த விழா. அந்த மிக அருமையாக டாக்டர் அவர்களும் சுவாமிஜி அவர்களும் மிக செம்மையாக நமக்கு இந்த இடத்தையெல்லாம் தந்து மிக அருமையாக நமக்கு நிகழ்ச்சி இங்கே இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது வெற்றிக்கெல்லாம் காரணமாக, மூல காரணமாக நீங்கள் தான் இருக்கின்றீர்கள். இந்த முழு வெற்றியும் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த மிக அருமையாக நமக்கு உங்களுக்கெல்லாம் இங்கே சண்முகம் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் சிவபோகசாரம் பற்றியெல்லாம் மிக செம்மையாக அருமையாக அங்கேயே பேசி கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கோயம்புத்தூரில் வகுப்புகள்லாம் மிக செம்மையாக எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இங்கே வந்து அவரும் தனது நேரத்தை எல்லாம் ஒதுக்கி உங்களுக்காக தான் வந்திருக்கின்றார். அதனால் அவரையும் நீங்கள்லாம் எந்தளவு வாங்க முடியுமோ, கறக்க முடியுமோ, அதனால் அந்த பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் திருவருளும் குருவருளும் கிடைக்கும்படியாக பிரார்த்தனை செய்து கொண்டு எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமானையும் குருமகாசனத்து திருவடிகளையும் வணங்கி போற்றி அமைகின்றேன். ஆச்சாரியா அவர்களுடைய திருவடிகளுக்கும் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் எல்லோர் சார்பிலே பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றோம். இந்த சைவநெறி முகாம் ஆனது இப்பொழுது நம்முடைய ஆச்சாரியா அவர்களுடைய அன்பினாலே 3வது ஆண்டாக தொடர்ந்து இப்பொழுது இங்கு தொடங்கி அதை துவக்கி வைத்து ஆசி நல்கி காலையிலே துவக்கத்திற்கு முன்னரே தியானத்தோடு இங்கே தொடர்த்தி வைத்த சுவாமிகளுடைய திருவடிகளுக்கு எங்களுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் ஆண்டு இதை மாதிரி செய்யும் பொழுது அடுத்த ஆண்டு எங்களுக்கு இடம் வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை வச்சோம். உடனே சரின்னாங்க. 2வது ஆண்டு ஒரு விண்ணப்பத்தை வச்சோம். 3வது ஆண்டு சரின்னாங்க. இப்போ இவன் கேட்பான்னு தெரிஞ்சு அவங்களே தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டதுனால அவர்களுடைய இந்த அன்புக்கு எல்லோர் சார்பிலும் நன்றி தெரிவித்து கொள்கின்றேன். நம்முடைய திரு தம்பிரான் சுவாமிகள் எடுத்து கொடுத்த அந்த நிலையிலேயே நின்று தேவார திருவாசலுடைய சிறப்புகளையும் வேத ஆகமத்திலிருந்து இதிகாசங்கள் புராணங்கள் வரைக்கும் நம்முடைய அடிப்படை நூல்கள் என்பதையெல்லாம் சிறப்பாக நமக்கு சொல்லி கடைசியாக நிறைவாக குருஞான சம்பந்தருடைய வரலாறையும் தொட்டு சிவபோகத்தினுடைய சாரத்தை தந்து விட்டார்கள். அதனால் சிவபோக சாரத்தில் இருந்து அவர்களுக்கும் நம்முடைய பணிவான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். நான் இங்கே கலந்து கொண்ட சன்னியாசிகள் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஆசிரமத்தைச் சேர்ந்தவர்கள் பணி நிமித்தமாக அவர்களெல்லாம் இப்போ அங்கே போயிட்டால் கூட
அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கின்றோம். அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். அது அம்மா தான் நடத்தினா கூட அதை நடத்தணுங்கிற எண்ணத்தை இது பண்ணி நம்ம எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற அம்மாவுக்கு நம்முடைய நன்றிகள். சிறப்பாக கலந்து சிறப்பிக்கின்ற எல்லாருக்கும் நம்முடைய நன்றிகள். அதனால் எல்லோருக்கும் இந்த அளவிலே யாரையும் விடுபட்டிருந்தால் கூட எல்லாருக்கும் இந்த ஆசிரமத்தினுடைய சிப்பந்திகள், நமக்கு உதவியாக இருக்கவனுடைய குணா அவர்கள், நம்முடைய அசோக்குமார், இன்னும் பலர், சுவாமிகள் எல்லோருக்கும் நம்முடைய அன்பையும் நன்றியும் சொல்லி இந்த அளவிலே இந்த தொகுப்பை இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.